வலைதள பிரியர்களுக்கு நான் பொதுவாக என் கருத்துக்களை கவிதை வடிவில் சொல்லும்போது ஏறக்குறைய என் கருத்துக்களுக்கு ஒப்பான அர்த்தத்தை உடையதாகவே நான் எழுதுவது உண்டு. கருத்தும் எழுத்தும் சரியாய் இருப்பதோடு அது நடைமுறைக்கான இயல்பான விஷயங்களாகவும் இருக்க வேண்டும் என்பதிலும் நான் கவனம் செலுத்துவேன். ஒவ்வொரு வரியும் சமூகத்திற்கும் சமூகத்தின் வாழும் மக்களுக்கும் உபயோகமானதாக இருக்க வேண்டும் என்பதில் நான் அதிக கவனம் செலுத்தி வருகிறேன். அதன்படியே என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய எழுத்தின் வரிகள் எல்லாமே நான் சமூகத்தில் காண்கின்ற, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கின்ற, நான் சந்திக்கின்ற எல்லா நிகழ்வுகளின் தொகுப்பாய் அதை உங்களுக்கு என்னுடைய வரிகளில் என்னுடைய வழிகளை தருகிறேன் என்பதே உண்மை. அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு இதயம் சூழ்ச்சிகள் கூடும் மடமா. இதயம் சூழ்ச்சிகள் கூடும் மடமா. சூழ்ச்சிகள் செய்யாதே மனித இனமே, அது மகிழ்ச்சிகள் தருவது சிறிது காலமே. சூழ்ச்சிகள் செய்யாதே மனித இனமே, அது மகிழ்ச்சிகள் தருவது சிறிது காலமே. இது தெரியும் உனக்கு முன்னமே, தெரிந்தும் மாறவில்லை உன் எண்ணமே. இது தெரியும் உனக்கு முன்னமே, தெரிந்தும் மாறவில்லை உன் எண்ணமே. சூழ்ச்சி என்பது வீழ்ச்சியை தரும், உனக்கு தெரிந்ததுதான் இதுவும். சூழ்ச்சி என்பது வீழ்ச்சியை தரும், உனக்கு தெரிந்ததுதான் இதுவும். சூழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்து இனியாவதும் உழைப்பில் கவனம் செலுத்து. மனித இனமே, சூழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்து இனியாவதும் உழைப்பில் கவனம் செலுத்து. சூழ்ச்சி செய்தவர்க்கே கொடுக்கும் தொல்லை, சூழ்ச்சியால் வாழ்ந்தவரும் இல்லை. சூழ்ச்சி செய்தவர்க்கே கொடுக்கும் தொல்லை, சூழ்ச்சியால் வாழ்ந்தவரும் இல்லை. சூழ்ச்சியா மகிழ்ச்சியை கொடுக்கும், மாறாக அது மகிழ்ச்சியை கெடுக்கும். சூழ்ச்சியா மகிழ்ச்சியை கொடுக்கும், மாறாக அது மகிழ்ச்சியை கெடுக்கும். மனிதனே, இது தெரிந்து இருந்தும் அறிவை இழக்கலாமா மறந்தும். மனிதனே, இது தெரிந்து இருந்தும் உன் அறிவை இழக்கலாமா மறந்தும். நீ சிந்திக்க தெரியாத ஜடமா, உன் இதயம் சூழ்ச்சிகள் கூடும் மடமா. நீ சிந்திக்க தெரியாத ஜடமா, உன் இதயம் சூழ்ச்சிகள் கூடும் மடமா. மனித இனமே, சூழ்ச்சியால் வாழ்ந்தவரும் இல்லை, சூழ்ச்சிகள் அதிக நாள் வாழ்வதும் இல்லை. இதை மனதில் கொண்டு மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து மகிழ்ச்சியாய் வாழ முயற்சி எடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள். சூழ்ச்சியின் வலை உங்களையே சுருட்டி கொள்ளும் என்பதை இந்த கவிதையின் மூலம் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இக்கவிதையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.